நம்மளுடைய கார்த்திகை நட்சத்திரக்காரருக்கு இந்த 2026 மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக இருக்கு. இந்த 2026ல கடந்த காலங்களில் ஏற்பட்ட காரிய தடைகள் அனைத்துமே சரியாகி காரிய வெற்றிகள், காரிய ஜெயம் என்று சொல்லக்கூடிய வார்த்தையை பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு இவங்களுடைய செயல்பாடுல நல்ல மாற்றம் இருக்கும். நம்முடைய கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் முருகனுடைய அருள் மூலமாக அதிகபட்சம் முதல் குழந்தையாக இருந்தால் ஆண் குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஸ்ரீ வாராகி டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க ஜித்து. இன்னைக்கு எங்கூட ஸ்பெஷலான கெஸ்ட் யார் இருக்காங்கன்னா, ஜோதிட ஆசிரியர் டிஜே சுந்தரபாண்டியன் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். சார், 2026ல கிருத்திகை நட்சத்திரம் எப்படி இருக்க போகுது? 2026ல பார்த்தீங்கன்னா கிருத்திகை நட்சத்திரம், இதை கார்த்திகை நட்சத்திரம்னு சொல்லி அழைப்பாங்க. கார்த்திகை, கிருத்திகை இந்த ரெண்டுமே ஒரே நேம் தான். அதை நம்ம பல பேர் கார்த்திகை நட்சத்திரத்துக்கு அர்ச்சனை பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. சில பேர் கிருத்திகை நட்சத்திரம்னு சொல்லுவாங்க. அப்போ நம்மளுடைய கார்த்திகை நட்சத்திரக்காரருக்கு இந்த 2026 மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக இருக்கும். இந்த கிருத்திகை நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் மேசராசி நேயர்களுமே இருப்பாங்க, ரிஷபராசி நேயர்களும் இருப்பாங்க. ஏன்னா மேசராசியில் ஒரு பாதமும், அதே போல் பார்த்தீங்கன்னா நம்முடைய ரிஷபராசியில் மற்ற பாதங்கள் கிட்டத்தட்ட ஒரு நட்சத்திரத்துக்கு 4 பாதங்கள்னு சொல்லுவோம். அப்போ ஒரு பாதம் நம்மளுடைய மேஷராசியிலும், மற்ற 3 பாதங்கள் பார்த்தீங்கன்னா ரிஷபராசியில் கிருத்திகை நட்சத்திரம் தன்னுடைய செயல்பாடை செயல்படுத்துது. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த 2026ல் இவங்களுக்கு கடந்த காலங்களில் ஏற்பட்ட காரிய தடைகள் அனைத்துமே சரியாகி காரிய வெற்றிகள், காரிய ஜெயம் என்று சொல்லக்கூடிய வார்த்தையை பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு இவங்களுடைய செயல்பாடில் நல்ல மாற்றம் இருக்கும். அதே போல் திருமணத்துக்காக ரொம்ப நாளாக காத்திருக்கேன், எனக்கு ரொம்ப அலைன்ஸ் நாங்களும் தேடி தேடி பார்த்தோம், எங்களுக்கு வரன் கிடைக்கல அப்படின்னு கவலைப்படுற நம்முடைய கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு கட்டாயமாக முருகனுடைய அருள் மூலமாக திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. இவங்க ரொம்ப வெளியூர், வெளி மாநிலம் எங்கெங்கேயோ தேடி இருக்கலாம். கரெக்டாக பார்த்தீங்கன்னா இவங்க சொந்தக்காரங்களில் ஒரு பொண்ணு கிடைக்கும், இல்லை இவங்க ஊர் பக்கத்திலே, இவங்க தெரு பக்கத்திலே கூட இவங்க எதிர்பார்க்குற ஒரு வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இந்த வருஷத்தில் ஏற்பட போகுது. அதே போல் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு 2வது திருமணத்துக்காக காத்திருக்க வேண்டிய சூழ்நிலைகள் கொஞ்சம் சில நேரங்களில் அதிகமாக பல நபர்களுக்கு வந்திருக்கு. ஏன்னா வாழ்க்கை துணை பார்த்தீங்கன்னா கரெக்டான ஒரு எதிர்பார்ப்புக்கு ஏற்ற வாழ்க்கை துணை இல்லை, அதனால நாங்கள் டைவர்ஸ் வாங்கிட்டோம், இல்லை ஏதோ ஒரு சூழ்நிலை பிரிஞ்சிட்டோம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கட்டாயமாக இந்த 2026 இவங்களுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை துணை அமையும். ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய, தன்னை புரிந்து கொண்டு செயல்படக்கூடிய ஒரு வாழ்க்கை துணை அமைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அதே போல் இந்த 2026ல் கல்யாணம் முடிச்சு ஒரு 5 வருஷம் ஆச்சு, 4 வருஷம் ஆச்சு, மேபி ஏதோ சம்திங் வருடங்கள் ஆச்சு, இன்னும் குழந்தை பாக்கியம் கிடைக்கல. ஏன்னா திருமணம் முடிச்சோடனே அடுத்த செகண்டே எல்லாரும் எதிர்பார்க்குற என்னது? குழந்தை தான். என்ன குழந்தை இல்லையா, எது விசேஷம் இல்லையா, கேள்வியை கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம சும்மா இருந்தாலும் அவங்க சும்மா இருக்க மாட்டாங்கன்னு சொல்றது அந்த 4 பேர். அந்த 4 பேரோட தொல்லையில தான் பல நபர்கள் இன்னும் பல ஹாஸ்பிட்டல் தேடி அலைய வேண்டிய சூழ்நிலை இருக்கு. ஸோ இந்த நிலைகள்லாம் மாறும். நம்மளுடைய கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் முருகனுடைய அருள் மூலமாக அதிகபட்சம் முதல் குழந்தையாக இருந்தால் ஆண் குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. 2வது குழந்தையாக இருந்தால் உறுதியாக பெண் குழந்தைக்கு வாய்ப்புகள் நம்முடைய கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு உறுதியாக ஏற்படுங்கிறத நம்ம பார்க்கலாம். அதே போல் சொந்த வீடு கட்டணும் ரொம்ப நாளாக ஆசைப்படுறதுல கிருத்திகை நட்சத்திரக்காரர்களும் உண்டு. ஏன்னா இவங்க வீடு கட்டுறதுக்கு சேர்த்து வைக்கணும்னு ஆசைப்பட்டு சேர்த்து வச்சிருப்பாங்க. அது யாராச்சும் உதவின்னு கேட்டால் அந்த பணத்தை எடுத்து அவங்களுக்கு உதவி செஞ்சுட்டு திரும்பியும் சேர்க்கறதுக்கு முயற்சி எடுப்பாங்க. மீண்டும் மீண்டும் சூரியன் எப்படி அஸ்தமனம் ஆயிட்டு மீண்டும் உதயம் ஆறாரோ அதே மாதிரி தான் இவங்க மேக்சிமம் மற்றவங்களுக்கு உதவி செஞ்சுட்டு திரும்பி நம்ம முயற்சி மூலமாக முன்னேறுவோம், யார்ட்டையும் உதவி கேட்டு நிற்கக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் இவங்களுக்கு எப்பொழுதுமே இருக்கும். அந்த நல்ல எண்ணத்துக்கு இந்த வருடம் குரு பகவான் ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதம் கொடுக்க போகிறாரு. அதன் மூலமாக சொந்த வீடு இல்லாதவர்கள் சொந்த வீடு கட்டுவதற்கான வாய்ப்பு இருக்குது. சொந்த வீடு வச்சுருக்கவங்க கொஞ்சம் வீடு ஆல்ட்ரேஷன் அதாவது தனக்கு பிடிச்ச மாதிரி வீடு அமைச்சு கொள்வதற்கான வாய்ப்புகள், சூழ்நிலையெல்லாம் நம்முடைய கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு கிரகங்கள் ரீதியாக ஏற்பட போகுதுங்கிறது நிதர்சனமான உண்மை. அதே போல் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு ஏற்றம். ஆமாம், பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஏற்றம். ஏன்னா கடந்த காலங்களை எடுத்து கேட்டிங்கன்னா நான் ஒரு 1.5 வருஷமாக நான் படாத பாடுபடுறேன். அதுவும் செப்டம்பர் மாதத்துலேருந்து நான் ரொம்ப போராட்டத்தில் இருக்கேன். பணம் கையில் வருமானம் வந்துச்சுன்னா இந்த செகண்ட் பையில் வைக்கிறதுக்கு முன்னாடி காணாமல் போயிடுச்சு, அவ்வளவு விரை செலவு ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயந்தான் அவங்களுக்கு கடந்த காலங்கள் இருந்துச்சு. இது கொஞ்சம் மாறும்.
கொஞ்சம் மாறுங்கிறத விட ரொம்ப நல்லா மாறும். ஓகே. ஆமாம், பணம் இவங்க கட்டாயமாக ஒரு சேமிப்புக்கு எடுத்து வைப்பாங்க. அது மூலமாக ஒரு மகிழ்ச்சிகள், ஒரு சந்தோஷங்கள் அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. பாசிட்டிவான ஒரு இதா இருக்கு. எனர்ஜி இருக்குது. இவங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம், இந்த 2026ல் ஒவ்வொரு கார்த்திகை நட்சத்திரம் வரும் நாளில் முருகப்பெருமானை போய் வழிபாடு செஞ்சாங்க. ம். மறக்காமல் கார்த்திகை நட்சத்திரம் என்னைக்கு வருதுங்கிறத இவங்க முதலே எடுத்து வச்சு முருகனை போய் வழிபாடு செஞ்சாங்கன்னா இவங்க லைஃப் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே போல் இவங்க இன்னொன்று, இவங்க இந்த 2026ல் மட்டும் கிடையாது, பொதுவாகவே நம்மளுடைய கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் காலையில் 5:30 மணிக்குள்ளே எழுந்து, அதாவது 3:30 மணி இருந்து 5:30க்குள்ளே எழுந்து குளிச்சுட்டு சூரிய நமஸ்காரம் செஞ்சால் அவங்களுடைய லைஃப்பில் அவங்க எதிர்பார்க்குற நன்மைகள் ஆட்டோமேட்டிக்காக சூரியனுடைய ஆசீர்வாதம் மூலமாக அவங்க அற்புதமாக செயல்படுத்தலாங்கிறது உண்மை. அதுக்கு மிக்க நன்றிகள். நன்றி, வணக்கம்.